பகுதிகளில் கூட்டம் நடத்துவதற்கு இன்னைக்கு எந்த இடத்துலையுமே இல்லை. எப்பொழுதும் நடத்துற இடத்துல பணிகள் நடக்கிறது. எனவே காவல்துறைக்கு நன்றி, இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தத காவல்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னார். அவர் காவல்துறைக்கு மட்டும் நன்றி சொல்லிவிட்டு விட்டுவிட்டார். அவர் உண்மையை சொல்லணும்னா நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னைக்கு கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே சிறந்த ஏற்பாட்டோடு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நலத்திட்ட உதவி வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகரங்கள் மட்டுமல்ல, அனைத்து கிராமங்கள்லையும், இன்னும் சொல்லப்போனா இந்திய ஒன்றிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்தநாள் செய்தியாக 2 முக்கியமான விஷயங்களை நேற்று முன்தினம் அறிவிச்சிருந்தார். முதல் பிரச்சனை, மும்மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல ஹிந்தி மொழியை நம்ம மீது திணிக்க முயற்சிக்கிற ஒன்றிய அரசு, அதை இன்றைக்கும் அனுமதிக்க மாட்டோம். 2வது விஷயம் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறு சீரமைப்பு என்ற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கின்ற அந்த முயற்சியில ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. அதையும் அனுமதிக்க மாட்டோம், அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து செய்தியா சொல்லியிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்ச உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ, முதலமைச்சர் ஆனப்போ, தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சவர் தான், சட்டம் போட்டவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த இருமொழி கொள்கையை தான் நாம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு NEP, நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி குறுக்கு வழியில இந்த இந்தி திணிப்பை நம்ம மீது புகுத்த முயற்சித்து இருக்கிறாங்க. இந்திய நேரடியா கொண்டு வந்து திணிச்சா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம்னு போராடுவோம்னு தெரிஞ்ச ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு குறுக்கு வழியில அதை நுழைக்க பார்க்கிறாங்க. இந்தியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டா பயப்படுறதுக்கு நாம ஒன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும். அதனால்தான் நீங்க என்ன சொன்னாலும் மும்மொழி கொள்கையை என்றைக்கும் ஏற்க முடியாதுன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியால வடநாட்டை சேர்ந்த தலைவர்கள், மக்கள், பொதுமக்கள் பாராட்டுறாங்க. என்னென்ன மேன் வித் ஸ்பைன் ஃப்ரம் சவுத் இந்தியா, அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு வட மாநிலங்களிலிருந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க.